ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்க வேண்டிய வேத வசனம் உபாகமம் 32ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். உபாகமம் 32:11. கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போவது போல. ஆமென். எவ்வளவு அருமையான வேத வாக்குப்பார்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களோடு பேசுகிற வார்த்தை கழுகுக்கு சமானமாக உங்களை பேசுகிறார். கழுகுக்கு ஒப்பிடுகிறார். கழுகு தன் கூட்டை கலைத்து எப்படி தன் குஞ்சுகளை சுமந்து கொண்டு போகிறது என்பது போல பேசுகிறார். எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, ஏன் கலக்கத்தோடு இருக்கிறீர்கள்? என்னோட குடும்பத்தில் ஏன் இவ்வளவு பிரச்சனை? நான் என்ன செய்ய போகிறேன்? எப்படி வாழ போகிறேன்? என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது என்று கலக்கத்தோடு இருக்கிறீர்களா? தேவைகளோடு இருக்கிறீர்களா? எனக்கு ஆலோசனை சொல்ல உதவி செய்ய யாருமே இல்லை என்று சொல்லி கலங்குகிறீர்களா? அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் இந்த நாளில் உங்களை பார்த்து பேசுகிறார். கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சைகளை எடுத்து அது மேல் அசைவாடுவது போல் அசைவாடி கொண்டிருக்கிறார். தேவன் உங்கள் மேல் அசைவாடி கொண்டிருக்கிறார். உங்கள் குடும்பத்தின் மேல் அசைவாடி கொண்டிருக்கிறார். உங்கள் தேவைகள் எல்லாத்தையும் அறிந்திருக்கிறார். எனவே கலங்க வேண்டாம். யாத்ராகமம் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, நான் எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து கொண்டு கழுகுகளை செட்டைகளை போல சுமந்து கொண்டு போல நான் அவர்களை சுமந்து கொண்டு வந்தேன். அல்லேலூயா. அதுதான் நம்முடைய தேவனுடைய நடத்துதல். எவ்வளவாக மோசேயிடம் சொல்கிறார். மோசையை பார்த்து சொல்கிறார், நான் கழுகு செட்டைகளை அடித்த குஞ்சுகளை பிறந்து செட்டைகளை விரித்து தாங்குவது போல நான் தாங்கி வருகிறேன். நான் ஒருவனாய் செய்கிறேன். அல்லேலூயா. உங்களை வழி நடத்த நமது ஆண்டவராய கத்திருக்கிறார். அந்த இஸ்ரவேல் ஜனங்களை கத்த நடத்தி செல்லும் பொழுது அவர்களுக்கு ஒரு குறைவும் வைக்கவில்லை. அவர் சாப்பிடுவதற்கு மன்னா, காடை, தண்ணீர் என்று கொடுத்து அவர்களை நன்றாக நடத்தினார். அவர் ஒருவரே நடத்தினார். அல்லேலூயா. அவர் ஒரு குறைவின்றி நடத்தினார். இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவோ முறுமுறுத்தார்கள், அவை எல்லாவற்றையும் மன்னித்தார். இன்னைக்கும் நீங்கள் ஒருவேளை முறுமுறுத்து கொண்டிருக்கலாம். ஏன் எனக்கு வாழ்க்கையிலே இவ்வளவு போராட்டம், என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, என்னைக்கு எனக்கு ஒரு விடிவு காலம் வரப்போகிறது, என்னைக்கு நான் சந்தோஷமாக வாழப்போகிறேன் என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை முறுமுறுத்து கொண்டிருக்கலாம், கலக்கத்தோடு இருக்கலாம். எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எவ்வளவு அருமையாக வழி நடத்தினார். அல்லேலூயா. அதே தேவன், ஜீவனுள்ள தேவன் இந்த நாளிலும் உங்களை வழிநடத்த வல்லவராயிருக்கிறார். கழுகானது தன் குஞ்சுகளை வளர்க்க என்ன செய்யுமாம்? முள்ளுகளினால் ஒரு கூட்டை கட்டி பஞ்சுகளையும் இலைகளையும் போட்டு அதை நிரப்பி தன் குஞ்சுகளை அதில் வைத்து ஆகாரம் ஊட்டி அவளை மகிழ வைக்குமாம். நாட்கள் செல்ல செல்ல அது தன் குஞ்சுகளை தனியாக வளர வேண்டும், யாருடைய உதவி இல்லாமல் வளர வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு குச்சியும் முள்ளுமாக உருவி எடுத்துக்கொண்டே இருக்கும். அது நாட்கள் செல்ல சொல்ல எல்லா இலைகள் பஞ்சுகள் எல்லாம் பறந்துவிடும், வெறும் முட்கள் மட்டும் இருக்கும். அது அந்த குஞ்சுகளை குத்தும் போது அந்த குஞ்சுகள் கத்த ஆரம்பிக்கும், வலியினால் கத்த ஆரம்பிக்கும். என்ன செய்வதென்று புரியாமல் கத்தும். அப்பொழுதும் கழுகு அப்படி ஒவ்வொன்றாக உருவி கூட்டை கலைத்துவிடும். கூட்டை கலைத்துவிட அந்த குஞ்சுகள் திணறடித்து அப்படியே பறக்க ஆரம்பிக்கும். இது போய் கழுகு போய் அப்படியே செட்டைகளை விரித்து அப்படி குஞ்சுகளை தாங்கிக் கொள்ளும். மேலும் அந்த கழுகு தன் குஞ்சுகளை சுமந்து கொண்டு மேலே உன்னதமான ஒரு அனுபவத்திற்கு கொண்டு வரும், உன்னதமான ஒரு நிலைமைக்கு கொண்டு வரும். அங்கிருந்து அவைகளை கீழே பறக்க விடும். அவர்கள் கீழே விழப்போனாலும் அப்படியே போய் தன் சிறகுகளால் தாங்கிக் கொள்ளும். இதுதான் நம்முடைய ஆண்டவருடைய வழி நடத்துதல். என கருமையானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு வழி நடத்துகிற பாதை இதுதான். அவர் தாங்கிக் கொள்வார், அவர் உங்களுக்கு சுமந்து கொள்வார். அவர் உங்களை பறக்க விட்டு வேடிக்கை பார்க்க மாட்டார். நீங்கள் கீழே விழும்போது வேடிக்கை பார்க்க மாட்டார். அவர் தம்முடைய செட்டைகளை விரித்து தாங்கிக் கொள்வார். அல்லேலூயா. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து, உன் தேசம், உன் இனம், உன்
தகப்பன் வீட்டை விட்டு விட்டு புறப்பட்டு போ, நான் உனக்கு சொல்லுகிற தேசத்திற்கு போ என்று சொல்கிறார். ஆனா அவனும் அந்த கர்த்தருடைய வார்த்தையை நம்பி என்ன ஏதுன்னு கேட்காமலே, என்ன தேசத்துக்கு போகிறோம் என்று கேட்காமலே அவன் செல்கிறான். அவனுக்கு கர்த்தர் அவனை கொண்டு போய் ஒரு பெரிய ஜாதியாய்க்கு ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதுதான் தேவனுடைய வழிநடத்தல். இன்றைக்கு நீங்கள் திக்கு தெரியாத காட்டில் இருப்பதை போல உணரலாம். எங்கு பார்த்தாலும் எங்க போனாலும் பாதை இல்லை, அடைபட்ட வாசலாக இருக்கிறதே என்று உணரலாம். கர்த்தர் கைவிட மாட்டார். கர்த்தர் கைவிட மாட்டார். உங்களை அழைத்தது உண்மை உள்ளவர். உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். உங்களை பெரிய ஜாதியாக்க போகிறார். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தை ஈசாக்கு யாக்கோபை பார்த்து, நீ இங்கே பெண் கொள்ளாமல் நீ உன்னுடைய தாய் மாமன லாபான் இடத்திற்கு போய் அங்கே பெண் கொள் என்று சொல்லுகிறான். ஹல்லேலூயா. ஈசாக்கு போகிறான், யாக்கோபு போகிறான். யாக்கோபு புறப்பட்டு போய் தனியாகத்தான் போகிறான். அங்கே போய் பெண் கொண்டு கஷ்டங்கள் அடைந்தாலும் அவன் திரும்பி வரும் பொழுது 2 பரிவாரங்களோடு திரும்பி வருகிறான். வெறுமையாக திரும்பவில்லை, 2 பரிவாரங்களோடு திரும்பி வருகிறான். தேவனுடைய நடத்துதலை பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது கர்த்தர் அதிசயங்களை அற்புதங்களை செய்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளில கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில் அற்புதத்தை செய்கிறார். எசாயா 40:31 கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களை புதுபலன் அடைந்து கழுகளைப் போல செட்டை எடுத்து எழும்புவார்கள், ஓடினால் இளைப்படையார்கள். ஆமென். நடந்தாலும் சோர்வடையார்கள். கர்த்தருடைய வார்த்தை இதுதான். எனக்கு அருமையானவர்களை, கலங்காதீர்கள். தேவனுடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, அது உண்மையானது, உங்களை வழி நடத்தி செல்கிறது. ஹல்லேலூயா. எனக்கு பாதை தெரியவில்லை, எனக்கு ஒன்று தெரியலை, ஒன்று யோசிக்க முடியவில்லை இந்த கண்ணீரோடு கலங்கும் சகோதரனே சகோதரியே, உங்களை இந்த நாளில் தனியே பறக்க விடுவது எதற்காக? ஒரு ஆசீர்வாதத்திற்காக, ஒரு உன்னத நிலைமைக்கு கொண்டு போவதற்காக, உயர பறக்க விட்டு வேடிக்கை பார்ப்பதற்காக அல்ல, உயர்ந்த உன்னத நிலைக்கு கொண்டு போய் ஆசீர்வதிக்கவே உங்களுக்கு அழைத்து செல்கிறார். நீங்கள் பயப்படாமல் கர்த்தருடைய வழிநடத்தலுக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிங்கள். அல்லேலூயா சொல்லுங்கள். இந்த நாளில் கர்த்தருடைய வழிநடத்தலை காண்பீர்கள், அற்புதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.